வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இயக்குநர் அமீர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை குறித்து செய்தியாளர் தமிழரசி, அமீரின் வீட்டில் நடைபெறும் சோதனை குறித்து செய்தியாளர் ரகுவரன், சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள டெக்ஸ்டைல் உரிமையாளர் வீட்டில் நடைபெறும் சோதனை குறித்து செய்தியாளர் அசோக், மயிலாடுதுறையில் ஒரு வாரமாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை தஞ்சைக்கு சென்றிருக்கலாம் என வெளியாகியுள்ள தகவல் குறித்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார், சென்னைக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் சாலை பரப்புரைக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் ஆகியோர் விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை, முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் 20 இடங்களில் காலை முதல் அதிகாரிகள் ஆய்வு. பொள்ளாச்சியில் எம்பிஎஸ் கோழி பண்ணையில் 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். பணத்தை எஸ்பிஐ வங்கியிடம் ஒப்படைத்த வருமான வரித்துறை. மதுரை மாட்டுத்தாவணி கடை வீதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி. திராவிட கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்றால் தங்களுடன் மாறி மாறி கூட்டணி வைத்தது ஏன் என அன்புமணிக்கு கேள்வி. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி. கோவில்பட்டியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டில் கதவை உடைத்து 48 லட்சம் ரூபாய் திருட்டு, கொள்ளையடித்து சென்றது யார் என காவலர்கள் விசாரணை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்ததா சிறுத்தை? திருவிடை மருதூர் தாலுகா நரசிங்கம்பேட்டையில் தென்பட்டதாக மக்கள் கூறியதால் வனத்துறை ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் வாகன பேரணி நடைபெற உள்ள பாண்டி பஜாரில் தீவிர பாதுகாப்பு. போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ளதால் இன்று பிற்பகலில் அண்ணா சாலை மற்றும் 100 அடி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என திமுக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் கடன்களால் நிதி நெருக்கடி ஏற்பட்ட போதும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டதாக விளக்கம். ராமதாஸ் தேர்தல் நாடகம் ஆடுவதாக உதயநிதி குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வன்னியர்களை ஏமாற்ற உள்ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டதாகவும் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு? ஒன்றிய அரசோட பொறுப்பு. எனவே அவருடைய புதிய நண்பர் திரு மோடி கிட்ட கேட்காம தொடர்ந்து திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்? சுத்த தேர்தல் நாடகம். பாமக தான் 108 சாதிகளுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததாக ராமதாஸ் தகவல். அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோதுதான் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பரப்புரையில் பேச்சு. 108 ஜாதிக்கு எம்பிசி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம்.
திராவிடம் திராவிடம் என்று கூறியே தமிழ்நாட்டை திமுக தனிமைப்படுத்திவிட்டது. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் அவகாசம். இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. TNPSC குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியீடு. 14,500 பேரை கலந்தாய்வுக்கு அழைக்க திட்டம். அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் தெரிந்த சூரிய கிரகணம். பகலை இரவாக்கிய நிகழ்வை கண்டுகளித்த மக்கள். IPL தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். சென்னையில் காலை 7 மணி முதல் இயக்குனர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. இது தொடர்பான தகவல்களை சேத்துப்பட்டில் உள்ள நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே அமீரிடம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில இந்த சோதனை நடைபெறுகிறது. எந்த அடிப்படையில், என்னென்ன காரணத்திற்காக, விவரங்களை பதிவு செய்யலாம். காலை முதல் இயக்குனர் அமீருடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. குறிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய ராஜம் தெருவில் அமீருடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கு காலை 7 மணிக்கு சென்ற 6க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக சோதனை நடத்தினார்கள். அதன் பின்பு சேத்துப்பட்டில் உள்ள அமீருடைய உறவினருடைய வீடு என்று தகவல் சொல்லப்படுகிறது. இங்கு காலை 8 மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி வர்றாங்க. ஏறக்குறைய அரை மணி நேரம் வீட்டுடைய கதவு திறக்கப்படவில்லை. காத்திருந்து தொடர்ந்து அதன் பின்பு கதவு திறந்த பின்பு தற்பொழுது சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வர்றாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையுடைய பின்னணி என்ற பார்க்கும்போது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கோடு அமீருக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது குறித்து அமீரிடம் விசாரணை நடத்துவதற்காக ஏற்கனவே சம்மன் அனுப்பி ஏறக்குறைய 11 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து ஒரு ஹோட்டல் நடத்தி வருவதாக தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல அவர் தயாரிக்கக்கூடிய படத்தை ஜாஃபர் சாதிக் தான் அமீரோடு இயக்கக்கூடிய படத்தை தயாரிப்பதாக எல்லாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. ஏற்கனவே டி நகர் ராஜம் தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் காலை 6 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்க. அங்கிருந்து கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவலின் அடிப்படையில் தான் சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இங்கு பலமுறை அமீர் வந்து சென்றிருப்பதாக இங்கு இருக்கவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது அமீருடைய உறவினருடைய வீடு என்று தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணை அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்புகள் குறித்தும் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் இந்த சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வர்றாங்க. பாலா, கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதே போன்று ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், இப்போ சாந்தோம்ல ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபராக பார்க்கக்கூடிய ஜாபர் சாதிக்கினுடைய இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையினரும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய போதை தடுப்பு பொருள் அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இந்த காலையில் தனியார் வாகனத்தில் வந்த 3 அதிகாரிகள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 காவலர்கள் பாதுகாப்புடன் அந்த 3 அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு சரியாக வந்த அதிகாரிகள் தற்போது வரை இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டின் வெளியே 3 மாடிகள் கொண்ட இந்த வீட்டின் வெளியே அந்த CRPF காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது 3 மாடிகளிலும் 3 அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இந்த வீட்டிலும் சோதனை நடத்தியிருந்த நிலையில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் பண பரிவர்த்தனை
பரிவர்த்தனைகள் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது, எங்கிருந்து இந்த பணம் எல்லாம் வரவழைக்கப்பட்டது, எங்கெங்கே அந்த பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விவரங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் தான் இந்த வழக்கில் முக்கியம் குற்றம் சாட்டப்பட்ட நபராக பார்க்கப்பட்ட நிலையில் அவரது தொடர்புடைய 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவரது திரைத்துறை நண்பர்கள் மற்றும் தொழில் ரீதியாக அவரது நண்பர்கள் போன்றவரிடம் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பயன்படுத்தி வந்த 3 செல்போன் மற்றும் அதன் மூலமாக அவர் யார் யாரிடெல்லாம் பேசியிருக்கிறார், நீண்ட நேரம் யார் யாரிடெல்லாம் பேசியிருக்கிறார் என்ற ஆய்வெல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது வங்கி பரிவர்த்தனை சாந்தோமில் இருக்கக்கூடிய அவரது வங்கி கணக்கு, அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வங்கி கணக்கு விவரங்களையும் தற்போது அதிகாரிகள் பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஜாபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீர் தொடர்புடைய வீடு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன் மற்றும் கோகுல்.